அன்பார்ந்த கிணதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா தான் நினைத்த அனைத்து விதமான காரியங்களும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதான். நினைக்கிற அத்தனை காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்று எல்லா மனிதனும் நினைக்கிறது உண்மைதான். அப்போ இந்த நினைக்கிற அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது எது? நினைக்கின்ற அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்னா, மொத்தம் நமக்கு 12 கட்டம். இப்போ இந்த 12 கட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், இப்போ நம்மளுடைய லக்கணத்துடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். லக்கணத்துடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். லக்கணம் நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் லக்கண புள்ளியை பிடிக்கணுமா, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை பிடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க, லக்கணம் என்பது ஆரம்ப புள்ளி. அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம். லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம் அவரை பரிபூர்ண ஆசைகளை அனைத்தையும் தீர்த்து வைத்து கொண்டே இருக்கும். இதை யாரும் நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம கவனிக்கிறது பூரா என்ன செய்வோம், நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தை இயக்கிறது, இப்படியே போயிட்டோம். அப்போ இங்கே ஒரு மனிதனுடைய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரே சக்தி உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம். இதை என்னைக்காவது நம்ம சிந்தனை பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. அப்போ அதை நம்ம கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். அதை நாம் இன்று வரை நினைத்து பார்த்ததே இல்லை, நினச்சி பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த கோயிலுக்கு போயிருக்கோமா, அந்த கோயிலுக்குனாலும் போயிருக்கோமா, அந்த கோயிலுக்குனாலும் போயிருக்கோமானா போயிருக்க மாட்டோம். அப்போ மனித வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரமே நமக்கு பரிபூரணமான எல்லாம். பரிபூரணம் என்பது என்ன சொன்னா, எல்லா விதமான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாரும் போயிருக்கவே மாட்டீங்க, உறுதியாக போயிருக்க மாட்டீங்க. அப்போ இனி வருங்காலத்திலாவது உங்களுக்கு பரிபூரணம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம். அந்த 20வது நட்சத்திரத்தை நீங்கள் செயல்பாட்டுக்கு கண்டிப்பாக கொண்டு வாருங்கள். அல்லது உங்களை அறியாமலே நீங்கள் அந்த செயல்பாடை நடத்தி கொண்டே இருப்பீங்க. அது தெரிஞ்சு நடத்துனீங்களா, தெரியாமல் நடத்துனீங்களா, தெரியாமல் நடத்துனீங்களான்னு. ஏன்னா அது எப்பயுமே உங்களை சார்ந்தே வந்துட்டே இருக்கும், சார்ந்தே வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த சார்ந்தே வருகின்ற ஒன்றை நம்ம என்ன சொல்லணும்னா கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போ அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இனி இருக்கின்ற காலத்திலாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னான்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் நின்ற இடத்திற்கு
நின்ற இடத்திற்கு 20வது நட்சத்திரமே உங்களுக்கு கண்டிப்பான பரிபூரணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா இது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா ஏன் மறைக்கப்பட்டது அப்படின்னா இந்த ஜோதிட உலகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தேடி கண்டுபிடி அப்படின்னா தேடி கண்டுபிடி. அப்போ அந்த பரிபூரணம் கண்டிப்பாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். பரீட்சித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தை நீங்கள் தேடி அந்த கோயில் எங்கே இருக்குன்னு போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை முடிவுரை எய்துவதற்குள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? வாழ்க்கையில் பிறந்தோம், எல்லாத்தையும் அனுபவித்தோம், நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா இதற்குண்டான உணவுகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அப்போ உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு பரிபூரணம் என்று சொல்லி வரும்போது அழகாக உங்களுக்கு அது 100% வேலை செய்யும். அப்போ இந்த 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகள் உங்களுக்கு உணவுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உணவுகள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த உணவுகள் பழங்களாக சாப்பிடுவது நல்லதா அல்லது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உணவாக சாப்பிடுவது நல்லதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லா மனிதனுக்குமே வரும். அப்போ இந்த உணவாக சாப்பிடுவது சிறப்பு. அப்போ உணவாக சாப்பிடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உணவுகளை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். அப்போ அப்படி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிடுறேன், குறித்து வச்சேன், சொல்லிடுறேன். அதை என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அதில் வேறு எதுவும் என்ன சொன்னான்னா நீங்கள் எந்த விதமான கவலைகளோ கஷ்டங்களோ இதில் என்ன கோளாறு, இதில் ஏன் இப்படி சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவதனால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும், பரிபூரணம் கிடைக்கும், கண்டிப்பாக விருத்தி கிடைக்கும். அப்போங்கும்போது என்ன சொல்லலாம்னா அதை சாப்பிடுங்கள். அதை சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்ன சொன்னேன், சார் என்ன இழுக்காருன்னு நினைக்காதீங்க. சில பேர் தெரியாதவங்க இழுக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய, கால நேரம். அப்போ அசுபதி நட்சத்திரத்திற்கு மஞ்சள் நிற உணவுகள். அசுபதி நட்சத்திரம் 20வது நட்சத்திரம். உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரமாக அசுபதி வந்துவிட்டால் மஞ்சள் நிற உணவு எடுங்க. பரணி நட்சத்திரம் வந்தால் நெல்லிக்காய் சாதம் எடுங்க. கார்த்திகை நட்சத்திரம் வந்தால் வற்றல் குழம்பு எடுங்க. ரோகிணி நட்சத்திரம் வந்தால் தயிர் நேர்மோர் எடுத்துக்கிடுங்க. மிருகசீரிடம் வந்தால் பருப்பு சாதம் எடுங்க. திருவாதிரை வந்தால் என்ன களி அல்லது கூழு கண்டிப்பாக குடிங்க. புனர்பூசம் வந்தால் பால் சாதம் சாப்பிடுங்க. பூசம் வந்தால் என்ன சொன்னால் சாம்பார் சாதம் சாப்பிடுங்க. ஆயில்யம் வந்தால் என்ன சொன்னான்னா மோர் வற்றல் குழம்பு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. மகம் 20வது நட்சத்திரமாக வந்தால் கீரை சாப்பிடுங்க. பூரம் 20வது நட்சத்திரமாக வந்தால் பலாப்பழ சிப்ஸு சாப்பிடுங்க அல்லது பலாப்பழம் சாப்பிடுங்க. உத்தரம் 20வது நட்சத்திரமாக வந்தால் புளியோதரை சாப்பிடுங்க. அஸ்தம் 20வது நட்சத்திரமாக வந்தால் தேங்காய் சாதம் சாப்பிடுங்க. சித்திரை 20வது நட்சத்திரமாக வந்தால் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுங்க. சுவாதி 20வது நட்சத்திரமாக வந்தால் பருப்பு பொடி சாப்பிடுங்க. விசாகம் 20வது நட்சத்திரமாக வந்தால் கருவேப்பிலை சாதம் சாப்பிடுங்க. அனுசம் 20வது நட்சத்திரமாக வந்தால் வெண்பொங்கல் சாப்பிடுங்க. கேட்டை 20வது நட்சத்திரமாக வந்தால் மாங்காய் சாதம் சாப்பிடுங்க.
மூலம் 20வது நட்சத்திரமாக வந்தால் அதிரசம் சாப்பிடுங்க. பூராடம் 20வது நட்சத்திரமாக வந்தால் என்ன சொல்கிறான்னா போலி சாப்பிடுங்கள். போலி. அதுக்கடுத்து உத்திராடம் 20வது நட்சத்திரமாக வந்தால் கடலை மாவால் செய்த சாதம் சாப்பிடுங்க. திருவோணம் 20வது நட்சத்திரமாக வந்தால் என்ன சொன்னால் அரிசி மாவில் செய்த பதார்த்தங்கள் சாப்பிடுங்க. அவிட்டம் 20வது நட்சத்திரமாக வந்தால் அவல் சாப்பிடுங்க. சதயம் 20வது நட்சத்திரமாக வந்தால் சேமியா உப்புமா சாப்பிடுங்க. பூரட்டாதி 20வது நட்சத்திரமாக வந்தால் புட்டு சாப்பிடுங்க. உத்திரட்டாதி 20வது நட்சத்திரமாக வந்தால் உளுந்த வடை சாப்பிடுங்கள். ரேவதி 20வது நட்சத்திரமாக வந்தால் கொத்தமல்லி சாதம் சாப்பிடுங்க. அதாவது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு விட நம்ம ஒரு இதை அனுபவிச்சிருக்கோம். என்னுடைய நட்சத்திரத்திற்கு, என்னுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்திற்கு எப்பயுமே என்னுடைய ஆஃபீஸுக்கு அலுவலகத்திற்கு நான் வரும்போது என்ன செய்வேன்னா, வரும்போது லெமன் தண்ணி இருக்கு இல்லையா, லெமன் தண்ணி எப்பயுமே ஒரு இது கொடுத்து விடுவாங்க. அது ஏன் குடிக்கும், இது என்ன சொன்னான்னா கொரோனா காலத்திலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த இதை என்ன சொன்னேன்னா, அந்த லெமன் தண்ணி கொஞ்சம் விட்டு லைட்டாக உப்பு போட்டு சாப்பிடுவேன். எப்பயுமே என்னுடைய பாக்கெட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா மூலம் பூரம் அப்படின்னு சொல்லி வரும்போது 2வது நட்சத்திரமாகும். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்னா 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம். அப்போ ஒரு மனிதனை தன்னை அறியாமலே என்ன சொன்னான்னா அந்த பரிபூரணத்தை நான் எடுத்த காலத்தில் குருநாதர் எப்போ ஜோதிடம் சொல்லி கொடுத்து வெளியூர்களுக்கு போய் நான் ஜாதகம் பார்த்துருக்கிற காலத்தில் அவர் சொல்லுவார், எப்பயுமே பாக்கெட்டில் உள் பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் எப்பயுமே போட்டு கொண்டு போ. அது முத நாள் என்ன சொன்னான்னா சூளத்தில் குத்திடணும். நீ வீட்டை விட்டு கிளம்பும்போது சூளத்தில் ஒரு பழத்தை குத்திடு. அதில் குத்தி இருக்கிற பழத்தை நீ கையில் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவார். அது எதுக்கு என்பது எனக்கு தெரியாது. 2வது அவர் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போகிறவருடைய ரகசியம் என்ன சொன்னார்னா, சிறு வயதில் என்ன சொன்னான்னா வெளியூர்களுக்கு போகிறாய், ஜோதிடத்தை என்ன சொன்னான்னா ஜோதிடர்களை மடக்குவதற்கு என்ன செய்வாங்கன்னா ஏடாகூடமான கேள்விகள்லாம் கேட்பாங்க, அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது ஜோதிடர்களுடைய தலையெழுத்து. ஏன்னா அவர் என்னோட 10 வயசு மூத்தவர். நான் ஜோதிடம் படிக்கும்போது அப்போ என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு இருக்கும்போது நான் 1999 98 அந்த காலங்கள்லாம் என்ன சொன்னேன்னா ஒரு 26 வருஷம் முன்னாடி வந்துட்டேன். அப்போ நமக்கு வயது கம்மி. அப்போ கம்மி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த கம்மியான வயசில் வரும்போது என்ன சொன்னால் 35 32 வயசில் ஒரு மனிதன் ஜோதிடத்துக்கு வரும்போது கொஞ்சம் வேகம் இருக்கும். எல்லோரும் டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. ஜோதிடம் பார்க்க வர்றவங்க அனைத்துமே டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. இப்போ ஒரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா ஜோதிடம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ பதட்டம் உண்டு. இப்போ எல்லாம் பதட்டம்லாம் வராது. யார் வேணாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பதட்டம் இல்லாமல் பதில் சொல்லுவேன். அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். அப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னா அப்படியே ஊடால உட்காந்து நல்ல மனுஷன் என்ன காரணமோ ஒரு கோபத்தை தூண்டி விட்டார். கோபத்தை தூண்டி விட்ட உடனே என்ன சொன்னேன், எனக்கு ஒரு நண்பர் தான் அந்த ஒரு ஊருக்கு கூட்டி ஒரு நல்லா பார்ப்பார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் வருவார். அப்போ அந்த மனிதன் என்ன சொல்கிறான்னா ஏதோ ஒரு தூண்டி விட்டான். படக்குன்னு என்ன சொன்னா அந்த வாக்கு தன்மை என்ன இல்லை, உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கடா அப்படின்னு. உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கே உடால பேசிகிட்டு இருக்க படக்குன்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் இருந்தவங்க பூரா என்ன செஞ்சிட்டாங்கன்னா என்ன சொல்லிட்டான், கரெக்டாக சொல்லிட்டீங்க ஐயா, கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா. என்னடா கரெக்டாக சொல்லிட்டேன், நான் மாட்டுக்கு எடுத்தே சொன்னோம்னா
ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க தெரியும். இது மாதிரி ஜோதிடத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். அதற்காக எலுமிச்சம்பழத்தை அவர் கொண்டு போய் சொல்லியிருக்கார். நான் படித்து எல்லாம் முடித்து இத்தனை வருஷங்கள் அனுபவம் பட்ட பிறகு நம்முடைய லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு வந்து லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 20வது நட்சத்திரம் பரிபூரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது எலுமிச்சம்பழம் வந்து என்ன சொல்கிறேன், நம்மளுடைய பரிபூரணம் அந்த ஜோதிடத்திற்கு வந்த பிறகு இன்னைக்கும் இந்த ஜோதிடத்திற்கு ஒரு பெரிய மதிப்பை நான் சொல்லுகிறேன். நான் அனைத்து விதமான யோகங்களையும், அனைத்து விதமான செல்வங்களையும், அனைத்து விதமான உணவுகளையும், அனைத்து விதமான சம்பத்துகளையும் இந்த ஜோதிடம் படித்த பிறகு அனுபவிச்சேன். இது யாரும் பெருமையாக சொல்லிடுவேன். என்ன காரணம்னா ஜோதிடம் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு வலிமையான சக்தி. அதனால் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பரிபூரணமான சிம்மாசனத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ரகசியம். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சா இதை யாருமே பண்ணியிருப்பேன். இதுக்குண்டான ராசியில் அந்த நட்சத்திரத்துக்குண்டான விருட்சத்திற்குண்டான பழத்தை சாப்பிடுங்கள், அல்லது அதற்குண்டான உணவை சாப்பிடுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு கூறி பரிபூரணத்தை தருகின்ற நட்சத்திரம் இதுவே, ரகசியமும் இதுவே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.